ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து டே 2 கவுன்சிலிங் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, கொஞ்சம் லேட் ஆனதுக்கு சாரி. ஏன்னா கொஞ்சம் நமக்கு தேவையான மாதிரி வந்து இந்த டீட்டெயில்ஸை வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே, கண்டிப்பாக இதனுடைய எஃபர்ட்டுக்கு கொஞ்சம் வியூஸ் வந்து அதிகமாக போனால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுமோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டே 2 இன்றைக்கும் வந்துட்டு நேற்று மாதிரியே 493 வேக்கண்ட் தான் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஆப்சன்டீஸ் 7. ஓகேங்களா? ஓகே, அதில் வந்து எத்தனைன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 493 ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து 391, விஏஓ 102. ஓகேங்களா? ஸோ அதை வந்து எதில் வந்துட்டு ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு டுடே ஃபுல்லாக இருக்க வேக்கண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 391. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து 7. ஓகே, அதில் வந்து ஜென்ரல் 10. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலில் எவ்வளோ வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ டோட்டல் அதாவது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு நான் இப்போ அந்த ஜென்ரல் அதுக்கு வந்து சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது டோட்டல் வேக்கண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிலே ஜென்ரலுக்கு டோட்டலாக அவ்வளோதான் வந்து கொடுத்துருப்பாங்க. செகண்டாக வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது டோட்டலாக வந்து இதுவரையிலும் இந்த 2 நாளில் ஃபில்லான வேக்கண்டோட டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? அடுத்தது டுடே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறது இன்றைக்கி மட்டும் ஃபில்லான வேக்கண்ட். ஓகேங்களா? அது நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேலன்ஸ் இருக்க வேக்கண்ட். இதுதான் வந்து இந்த டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலில் பாருங்கள், மொத்தம் வந்துட்டு 821 வேக்கண்ட்டில் 96 வேக்கண்ட் வந்து இன்றைக்கி மட்டும் ஃபில் ஆகிருக்கு. ஸோ பேலன்ஸ் வந்து 590 இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிசி ஜென்ரலில் டோட்டல் வந்து 685. ஓகேங்களா? அது 2 நாள்லையும் சேர்த்து 90 வேக்கண்ட் ஃபில் ஆகிருக்கு. இன்றைக்கி மட்டும் ஃபில்லானது 47 வேக்கண்ட்டு. ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் 595. அதேமாதிரி எம்பிசி ஜென்ரலில் இன்றைக்கி மட்டும் 40 வேக்கண்ட்டு, பேலன்ஸ் 457. பிசி முஸ்லீம் இதில் டோட்டல் வேக்கண்ட் வந்து 82. அதில் டோட்டல் வந்து நேற்றும் இன்றைக்கும் ஃபில்லானது 5 வேக்கண்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதில் அந்த 5ல் இன்றைக்கி மட்டுமே வந்து 4 வேக்கண்ட் ஃபில் ஆகிருக்கு. ஸோ அப்போ அங்கேருந்து வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பேலன்ஸ் வந்து அதில் 77. ஸோ எஸ்சிஏ ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தோம்னா டோட்டல் வேக்கண்ட் வந்து 82. டோட்டலாக ஃபில் ஆகிருக்கிறது 2 வேக்கண்ட் தான் ஃபில் ஆகிருக்கு. அதில் நேற்று ஒன்று இன்றைக்கி ஒன்று. ஓகேங்களா? பேலன்ஸ் வந்து 80 வேக்கண்ட் வந்து இருக்குது. எஸ்சி ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா 385. நேற்று வந்து அதாவது டோட்டலாக 22னா நேற்று வந்து 8 வேக்கண்ட் ஃபில் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து 14 வேக்கண்ட் ஃபில் ஆகிருக்குங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி டே பை டே வந்துட்டு இந்த வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, அதாவது ஜென்ரலில் வந்து அப்படி காமனாக குறைய ஆரம்பிச்சுட்டு கம்யூனிட்டியில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டு பிஎஸ்டிஎம்க்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ பிஎஸ்டிஎம்லையும் அதே இதுதான். ஜென்ரல் 10ல் 221 வேக்கண்ட் டோட்டலாக. ஸோ அந்த 2 நாளில் ஃபில்லானது 81. இன்றைக்கி மட்டும் ஃபில்லானது 31 வேக்கண்ட். ஓகேங்களா? அப்போ நேற்று வந்து 50 வேக்கண்ட் ஃபில் ஆகிருக்கு. ஸோ பேலன்ஸ் வந்து இன்னும் 140 வேக்கண்ட் இருக்குது. ஸோ பிசி ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பாருங்கள் டோட்டல் 80, 180 2 நாளும் சேர்த்து நேற்று 12 வேக்கண்ட், இன்றைக்கி 12 வேக்கண்ட். ஓகேங்களா? இன்னும் பேலன்ஸ் 156 இருக்குது. ஸோ அதேமாதிரி தான் எம்பிசியில் இன்றைக்கி 19 வேக்கண்ட் ஃபில்லாக இருக்குது. பிசி முஸ்லீமில் பாருங்கள் மொத்தம் வந்துட்டு பிஎஸ்டிஎம். ஓகேங்களா? பிஎஸ்டிஎம்மில் பிசி முஸ்லீமில் 26 வேக்கண்ட் வச்சுருக்காங்க. நேற்று ஒரே ஒரு வேக்கண்ட் மட்டும் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிசி முஸ்லீமில் இன்றைக்கி வேக்கண்ட் யாரும் எடுக்கலை. பேலன்ஸ் வந்து 25 இருக்குது. ஸோ எஸ்சி கேட்டகரியில் பிஎஸ்டிஎம்மில் 101 வேக்கண்ட் இருந்திருக்கு. அதில் வந்துட்டு டோட்டலாக 4. ஓகேங்களா? ஸோ நேற்று 2 வேக்கண்ட் எடுத்திருக்காங்க, இன்றைக்கி 2 வேக்கண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ பேலன்ஸ் 97 இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ டே பை டே வந்துட்டு இந்த மாதிரி பார்க்கலாமா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இதனுடைய பயன் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து உமன் கேட்டகரி. ஓகேங்களா? ஜென்ரல் உமன் அது இருக்கு இல்லைங்களா? அதில் ஸோ ஜென்ரல் 10ல் 329 வேக்கண்ட் வச்சுருக்காங்க. அதில் மொத்தம் 96. ஸோ இன்றைக்கி வந்து 36 வேக்கண்ட் ஃபில் ஆகிருக்கு. அப்போ நேற்று வந்து 60 வேக்கண்ட். இதில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ பிசி கேட்டகரியில் டோட்டலாக வந்துட்டு 46 வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு. அதில் நேற்று 16 வேக்கண்ட் தான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா ஜென்ரலில் குறைய ஆரம்பிச்சிருக்கு,
கம்யூனிட்டியில் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா, இது உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜென்ரலில் பாருங்கள் 96, நேற்று 60, இன்றைக்கி 36. இதே பிசி கம்யூனிட்டியில் பாருங்கள் மொத்தம் 46, இதில் இன்றைக்கி மட்டுமே 30, நேற்று 16 வேக்கண்ட் தான் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ போக போக வந்து டே பை டே வந்துட்டு ஜென்ரலில் வந்து குறையும், கம்யூனிட்டியில் இன்க்ரீஸ் ஆகும், ஒவ்வொரு கம்யூனிட்டிலுமே சரி. ஸோ எம்பிசியில் பாருங்கள் அதேமாதிரி 30, இந்த 30ல் பாருங்கள் டோட்டலாக வந்து 30 வேக்கண்ட்டு. ஸோ நேற்று வந்து 8 வேக்கண்ட் தான் ஃபில் ஆகிருக்கு, இன்றைக்கி வந்துட்டு 22. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து கவுன்சிலிங் போகும்போது நம்ம கேட்குற வேக்கண்ட்டு ஜென்ரல்லையும் இருந்து கம்யூனிட்டிலையும் இருந்ததுனால் அவங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜென்ரலில் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த டிஃப்ரென்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பிசி முஸ்லீமில் பாருங்கள் 2 வேக்கண்ட்டு, நேற்று ஒன்று இன்றைக்கி ஒன்று. ஸோ எஸ்சி ஏ கேட்டகரியில் விமன் ஜென்ரலில் வந்துட்டு இன்றைக்கி வேக்கண்ட் எதுவுமே ஃபில் ஆகலை. ஓகேங்களா, நேற்று ஒரே ஒரு வேக்கண்ட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதேமாதிரி எஸ்சியில் பாருங்கள் டோட்டலாக 10 வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு, அதில் 6 இன்றைக்கி ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு உமன் பிஎஸ்டிஎம். ஓகேங்களா, ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 10ல் 90ல் 34 வந்து ஃபில் ஆகிருக்கு. 34ல் பாருங்கள் இன்றைக்கி 16 அப்படின்னா நேற்று வந்து 18 வேக்கண்ட் ஃபில் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ பிசியில் இன்றைக்கி வந்து 4 வேக்கண்ட், அதாவது 4 வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ பேலன்ஸ் 59 இருக்குது. எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் அதில் வந்துட்டு 72, அதில் பாருங்கள் மொத்தம் 12 வேக்கண்ட் ஃபில் ஆகிருக்கு, அதில் இன்றைக்கி மட்டுமே 9 வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா, பேலன்ஸ் 60. ஓகே, எஸ்சி கேட்டகரியில் இன்றைக்கி 1. ஓகேங்களா, நேற்று எதுவுமே ஃபில் ஆகிருக்காது, இன்றைக்கி ஒரு வேக்கண்ட் மட்டும் ஃபில் ஆகிருக்கு, பேலன்ஸ் வந்து 33. ஓகே, அப்படியே கண்டினியூவாக வந்துட்டு விஏஓக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபில் ஆகிருக்காது டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ இது வந்து என்னென்னா மொத்தம் வந்துட்டு 5346 வேக்கண்ட்டில் இந்த 2 நாளில் 787 வேக்கண்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் மட்டும் குறைஞ்சிருக்கு. பேலன்ஸ் வந்து 4558 வேக்கண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. அப்படியே வந்துட்டு நம்ம விஏஓ பார்ப்போம். டே 2ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு விஏஓ 102 வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஓகே. அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து எப்படி வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலில் மொத்தம் வந்து 66 வேக்கண்ட் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, விஏஓ பாருங்கள் ஜென்ரலில் மொத்தம் 66 வச்சுருக்காங்க. ஸோ அதில் 60 வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா, 60 ஃபில் ஆனதில் இன்றைக்கி வந்து 18 வேக்கண்ட் தான் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ பேலன்ஸ் நேற்று வந்து ஃபில் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ ஜென்ரல் 10 ஜென்ரலில் விஏஓ இன்னும் 6 வேக்கண்ட் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு அதுவும் வந்துட்டு என்னென்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டு இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த வேக்கண்ட் இருக்கிறது அந்த டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால பின்னாடி வந்துட்டு இந்த வேக்கண்ட் வந்து அந்த அப்படியே கொஞ்சம் இருக்க பட்சத்தில் இருக்கும். ஸோ அவங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எப்போ வராங்களோ அப்போ தான் வந்துட்டு அந்த வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பிசியில் பாருங்கள் 60ல் 30 வந்து ஃபில் ஆகிருக்கு, இன்றைக்கி மட்டும் 19, நேற்று 11, பேலன்ஸ் 30 இருக்குது. எம்பிசியில் 43ல் மொத்தம் 27, அதில் பாருங்கள் நேற்று வந்துட்டு 5 வேக்கண்ட் தான் விஏஓ வந்து எடுத்திருக்காங்க, இன்றைக்கி வந்து 22 பேர் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சம்டைம்ஸ் வந்து டே பை டே வந்துட்டு அப்படியே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ பிசி முஸ்லீமில் இன்றைக்கி விஏஓ வேக்கண்ட்டு யாரும் எடுக்கல ஜென்ரலில். ஓகேங்களா, ஸோ எஸ்சி கேட்டகரியில் இன்றைக்கி மட்டும் பாருங்கள் எஸ்சி ஜென்ரலில் 9 பேர் வந்து வேக்கண்ட் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நேற்று 2, இன்னும் பேலன்ஸ் வந்து 22 இருக்குது. ஓகேங்களா, ஓகே. அதேமாதிரியே வந்து பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் பாருங்கள் ஜென்ரல் 10 ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வேக்கண்ட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, பிஎஸ்டிஎம்மில் பாருங்கள் ஜென்ரல் 10 ஜென்ரலில் வேக்கண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. பிசியில் பாருங்கள் 11ல் 6 வேக்கண்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ நேற்று 3, இன்றைக்கி 3, இன்னும் பேலன்ஸ் வந்து 5 விஏஓ வேக்கண்ட் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எம்பிசியில் பாருங்கள் நேற்று 4, அதாவது டோட்டலாக 4 வேக்கண்ட் ஃபில் ஆகிருக்கு, அதில் இன்றைக்கி மட்டும் வந்து 3 வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா, இன்னும் மீதி 4. எஸ்சி கேட்டகரியில் 7ல் 3 ஃபில் ஆகிருக்கு, நேற்று 2, அதாவது இன்றைக்கி 2, நேற்று 1. ஓகேங்களா, ஸோ பேலன்ஸ் வந்து 4 வேக்கண்ட் இருக்குது. அதே மாதிரியே உமனுக்கு பார்த்தோம்னா ஸோ உமனில் வந்து இன்னும் கொஞ்சம் வேக்கண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஜென்ரல் 10ல் மொத்தம் 19ல் இன்றைக்கி 11. பிசி உமன் பிசி ஜென்ரல் உமன் அதில் வந்துட்டு 24ல் 5 வேக்கண்ட் தான் வந்து ஃபில் ஆகிருக்கு, இன்னும் பேலன்ஸ் 19 இருக்குது. ஸோ எம்பிசியில் 16ல் 4 தான் ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 12 இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேக்கண்ட் வந்து போக போக தான் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து குறையும். ஓகேங்களா, ஸோ அப்படியே விமன் பிஎஸ்டிஎம் பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் பாருங்கள். இந்த விமன் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் பிசிஎம்ஓ, நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஸ்சி கேட்டகரி பாருங்கள், எஸ்சிஏ எஸ்சி இந்த கேட்டகரிலாம் வந்துட்டு
இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இதில் பாருங்கள், ஜென்ரல் 10 விமன் பிஎஸ்டிஎம்மில் இன்றைக்கி வேக்கண்ட் யாருமே எடுக்கலை. ஓகேங்களா? நேற்று 2 வேக்கண்ட் எடுத்திருக்காங்க. சாரி, டோட்டலாக ஃபில்லாக இருக்குது 4 வேக்கண்ட் ஃபில்லாக இருக்குது. ஸோ அந்த நாளும் நேற்று எடுத்தது, இன்றைக்கி யாரும் எடுக்கலை. அதே பிசியில் பாருங்கள், ஒரு வேக்கண்ட் இன்றைக்கி எடுத்திருக்காங்க, நேற்று எதுவும் எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ எம்பிசியில் 4 வேக்கண்ட் ஃபில்லாக இருக்குது, அந்த 4ம் இன்றைக்கி ஃபில்லானது. பேலன்ஸ் வந்து 2 வேக்கண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதனுடைய எஃபர்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு போய் சேர்கிறதுக்காக, யாருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பற்றி கமெண்ட் சொல்லுங்கள், எப்படி எந்தளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு என்னை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும், இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி டீட்டெயில்டாக வந்து கொடுக்கறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. டுமாரோ பார்ப்போம்.